வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம், வெயிட் லாஸ். அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த டயட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயட் ரெசிபீஸ் பார்ட் 1ல் நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை உப்புமா. ஸோ இதை சம்பா ரவைன்னு கூட சொல்லுவாங்க. இது சுகர் பேஷண்ட்ஸு, பிபி பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதுக்கு பார்க்கலாம். முதல்ல நாம் எண்ணெயை விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்ல பெரிய நறுக்கிய வெங்காயம், 1 கப்புனா நல்லா 2 கப் வெங்காயம் நறுக்கிச்சுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை. ஸோ இது நல்லா வதங்கினதும் 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு 2.5 கப் கூட நம்ம தண்ணி விடலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ நான் 2 கப் பண்ணியிருக்கேன். ஸோ 4 to 5 கப்பு தண்ணி விட்டேங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ நல்லா மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதி வந்துடும். நார்மலாக நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி தான். இங்கே பாருங்கள், கோதுமை ரவை இதில் உங்களுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதித்த உடனே இந்த கோதுமை ரவையை ஆட் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா 10 மினிட்ஸு நம்ம நல்ல மணல் மணலான கோதுமை ரவை ரெடி. இது கூடவே நீங்கள் நல்லா வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணலாம்.